நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2.5 சென்டிமீட்டர் வித் உள்ள ரிப்பன் எடுத்திருக்கேன். ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கு ஹோல்ட் பண்ணிட்டேன். திருப்பி இந்த பக்கம் ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கு இப்படி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணி பிடிக்கிறோம். இப்படி வந்துடும் இந்த ஷேப்பு. திருப்பி இந்த பக்கம் ஏற்கனவே இங்கே ஒரு ஹாஃப் இருக்கனால ஒரு ஹாஃப் மட்டும் நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதோட கம்பைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி இது டூ டைம்ஸ் இருக்குல்ல, இதே மாதிரி 4 டைம்ஸ் நமக்கு வரணும். அப்போ தான் வந்து ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஒரு பெட்டல். இப்போ நமக்கு 3 பார்ட் தான் வந்திருக்கு. இன்னும் 4 பார்ட் வரணும். அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் 1 பெட்டல். இது வெரி சிம்பிள் தான், சும்மா ஃபோல்டிங் தான் இது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு 4 பார்ட்ஸ் கிடச்சிச்சு. 1 2 3 4. இப்போ இதோட கட் பண்ணிவிட்டு லைட்டர் போட்டுடலாம். இங்கே கட் பண்ணிவிட்டு நான் இங்கே லைட்டர் போடுறேன். கொஞ்சம் மொத்தமான துணி, அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி போடணும். இப்போ வந்து இந்த இடத்த இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சின்னதாக லைட்டு போட்டால் போதும். இப்படி பெண்ட் பண்ணி இப்படி செஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சுட்டு இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ இப்படி கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து இப்படியே பேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் இதெல்லாம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அது மாதிரி இங்கேயும் கட் பண்ணிவிட்டு லைட்டர் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக வைக்கிறேன். இப்படி ரொம்ப குட்டி கிளிப் தான், பேபி கிளிப் இது. அதனால் ஜஸ்ட் 6 பெட்டல்ஸ் தான். த்ரீயாக பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் 3 பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி கம்பைன் பண்ணிடலாம். ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். வெறும் 6 பெட்டல்ஸை வச்சு ஃப்ளவர் கன்வெர்ட் பண்ணிட்டோம் குட்டி பேபி கிளிப்புக்கு. இப்போ இதை அலிகேட்டர் கிளிப்பில் பேஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே அலிகேட்டர் கிளிப்பில் வந்து ஃபெல்ட்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிரின்சி ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.